தற்போது 79வது சுதந்திர தினத்தை நாடே ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்க நிலையில ஒரு போராட்டத்துக்கு கூட அனுமதி கிடைக்காம தூய்மை பணியாளர்கள் முடக்கப்பட்டு கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருக்க இந்த காட்சிகளை எப்படி பாக்குறீங்க சார்? நாடு சுதந்திரம் 79 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஆனால் மக்கள் சுதந்திரமாக நடமாடுறாங்களான்னு தெரியல. நான் பணி நிமித்தம் பண்ணுவேன், சில வாக்குறுதி கொடுத்தாங்க, அவர்களுக்கான நலனை காப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு 4.5 வருஷத்தில் அவங்களுடைய நலனை காக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்வாதாரத்தையே அழிச்சிட்டிங்களேன்றது தான் வருத்தமாக இருக்குது. இந்த சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை, சுதந்திர தினம் கொண்டாடணுமா வேணாமன்றதை விட ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் அவன் நல்லபடியான வாழ்வாதாரமே இல்லாமல் தான் இன்றைக்கி அந்த 2000 பேர் வெளியிலேருந்து இன்றைக்கி அவனை அப்புறப்படுத்தி பல விஷயங்களை பண்ணாங்க. நீதிமன்றம் தான் உத்தரவிட்டது, இவங்களை அப்புறப்படுத்தி வேறொரு இடத்துக்கு போய் நீங்கள் போராட்டத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் உத்தரவு விட்டாங்க. அந்த போராட்டமே ஒடுக்கப்படணும்னு நீதிமன்றம் சொல்லலை, இடமாற்றம் செய்ய சொல்லி தான் நீதிமன்றம் சொல்கிறாங்க. கைது நடவடிக்கை யாரோட முடிவு சார்? கைது நடவடிக்கை என்பது இப்போ நீங்கள் நாளை காலையில் நீங்கள் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த பெண்மணியின் பொதுநல வழக்கு மட்டும் அவசர கதியில் விசாரிக்க வேண்டிய தேவை என்னப்படுது? அவசர கதி இல்லைங்க. நீங்கள் நிறைய அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டால், இந்த பெண்மணி தேன்மொழின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா பேர், காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. ஆனால் இந்த அம்மா காஞ்சிபுரத்துக்கு வந்தது, அந்த வழக்கு காஞ்சிபுரத்துக்கு காவல்துறை செட் பண்ணி தான் வந்துச்சு. காவல்துறை அதிகாரிகள் அந்த அம்மாவை செக் பண்ணி தான் கூப்பிட்டு வந்து. ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா சென்னைக்கு வந்திருப்பாங்கன்னா கூட தெரியாது, வந்திருந்தால் ட்ரெயினில் வந்திருக்கலாம், அங்கேருந்து நடந்து வரும்போது பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கார்பரேஷனுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ இடத்துல வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது முழுக்க செட்டப்பு. அந்த அம்மா பண்ணுறது காய்கறி வியாபாரம். ஒன்று கோயம்பேட்டில் காய்கறி வியாபாரம் வாங்கணும், அப்படி இல்லைன்னா பாரிஸ்க்கு அவங்க போய் வாங்கணும். அவங்களுக்கு இலவச வீடு கட்டி தரப்படும், அவங்களுடைய பிள்ளைகளோட பள்ளிக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும், உயர்கல்விக்கும் நாங்கள் உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்குறோன்றாங்க. இதையெல்லாம் நீங்கள் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி செய்யாமல் இப்போ செய்வதற்கான அவசியம் என்ன வருது? ஒருத்தர் இருக்கும் போது தண்ணி ஊற்றினா பரவாயில்ல, செத்த பிறகு பாலை ஊற்றுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கணும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விசில் ப்ளோயர் பத்திரிகையாளர் திரு வராகி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. தற்போது 79வது சுதந்திர தினத்தை நாடே ரொம்ப உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்க நிலையில ஒரு போராட்டத்துக்கு கூட அனுமதி கிடைக்காம தூய்மை பணியாளர்கள் முடக்கப்பட்டு கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருக்க இந்த காட்சிகளை எப்படி பாக்குறீங்க சார்? நாடு சுதந்திரம் 79 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஆனால் மக்கள் சுதந்திரமாக நடமாடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிற அரசு இன்னைக்கு பதவியேற்று 4.5 ஆண்டு காலம் முடிந்தும் கூட பல இன்னல்களும் தொந்தரவுகளையும் பார்க்கணும். கட்ட பஞ்சாயத்து அப்படி அரசியல் தலைவர்கள் பண்ணுறது. அதை தாண்டி நம்ம கொரோனா பீரியட்லாம் கூட விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம சாலை சுத்தமாக இருக்குது. அந்த சுத்தம் என்பது பல கழிவுகளை அவங்க அகற்றப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டும்தான் காரணமாக இருக்கிறாங்கன்றதுக்கு நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் மேம்போக்காக வரணும் தான் சில அரசு கட்சி தலைவர்கள் கட்சி துவங்குறாங்க, போராடுறாங்க, கடுமையாக போராடுறாங்க. போராட்டம் ஓரளவுக்கு அந்த மக்கள் ஆதரவு தெரிவித்த உடனே அதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு தான் நிறைய அரசியல் கட்சி தலைவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய தலைவர்கள் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய மக்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவன் இன்னும் காவாளிட்டு தான் இருக்கிறான். இன்னொன்று சொன்னால் அந்த கழிவு அள்ளிட்டு அந்த கையில் கண்ணாடி குத்தி ஆணி ஏறி காலில் இந்த மாதிரி பல சித்திரவாதைகளே அவன் அனுபவிச்சிருந்தா வரான். இந்த உபகரணங்களை அவனுக்கு கொடுக்கப்படுறதில்லை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நம்ம இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் துப்புரவு இந்த தூய்மை பணியாளருக்கு நான் பணி நிமித்தம் பண்ணுவேன், சில வாக்குறுதி கொடுத்தாங்க, அவர்களுக்கான நலனை காப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு 4.5 வருஷத்தில் அவங்களுடைய நலனை காக்கலனாலும் பரவாயில்ல, அவன் வாழ்வாதாரத்தையே அழிச்சிட்டிங்களேன்றது தான் வருத்தமாக இருக்குது. இந்த சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை, சுதந்திர தினம் கொண்டாடணுமா வேணாமன்றதை விட ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் அவன் நல்லபடியான வாழ்வாதாரமே இல்லாமல் தான் இன்றைக்கி அந்த 2000 பேர் வெளியிலேருந்து இன்றைக்கி அவனை அப்புறப்படுத்தி பல விஷயங்களை பண்ணாங்க. அந்த போராட்டம் என்பது எந்த விதமான யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல்
நிம்மதியாக நியாயமாக பண்ணாங்க அந்த மக்கள். ஆனால் அந்த போராட்டத்தை எப்போவுமே ஒவ்வொரு போராட்ட குழுக்குள்ளே வந்து அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, வரவேற்கத்தக்க விஷயம், கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்க வேண்டியவர் தான். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, பல ஊடகங்கள் ஏன் தெரியப்படலைன்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையும் அந்த நீதிமன்றம் தான் ஒரு உத்தரவிட்டது, இவர்களை அப்புறப்படுத்தி வேறொரு இடத்துக்கு போய் நீங்கள் போராட்டத்தை பண்ணுங்கள் அப்படின்னு தான் உத்தரவு விட்டாங்க. அந்த போராட்டமே வந்து ஒடுக்கப்படணும்னு நீதிமன்றம் சொல்லலை. இடமாற்றம் செய்ய சொல்லி தான் நீதிமன்றம் சொல்கிறாங்க. கைது நடவடிக்கை யாரோட முடிவு சார்? கைது நடவடிக்கை என்பது இப்போ நீங்கள் நாளை காலையில் நீங்கள் வந்து இவங்க காவல்துறை அப்புறப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க. அந்த பொதுநல வர்க்கத்தோட ஒரு பெண்மணி வந்து நாளை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போக மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? போராட்டம் என்பது கண்டிப்பாக அனுமதியோடு தான் பண்ணணும். சில போராட்டங்கள் அனுமதி வாங்க முடியாத கட்டம் இருக்கும். அனுமதிக்காகத்தான் இந்த இடத்த கொடுக்குறாங்க, ஒரு 4-5 இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 4-5 இடமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, போராட்டம் பொதுமக்களுக்கு போய் சேரணும் தான் போராட்டம் பண்ணுறது. நீ சந்தில் வச்சு பொந்தில் வச்சு இழுத்து மூடிட்டு அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணுன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் ஏற்றுக்கூடிய விஷயம்? நேற்று நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்ததில் சொல்கிறேன். போராட்டத்து களத்துக்குள்ளே போராளிகின்ற போர்வையில் சில நக்சல் பாரிகள் வந்து உள்ளே வந்துட்டாங்க. உண்மையாகவே சென்னை மாநகர காவல்துறை மிக திறமையாக கையாண்டு அந்த நக்சல் பாரிகளை கண்டெடுத்து அவங்க கண்டுபிடிச்சி, ஏன்னா சில உளவுத்துறை அதிகாரிகள் அதை வந்து கரெக்டான ஸ்கெட்சு போட்டு பிடிச்சாங்க. இல்லைன்னா நேற்று பெரிய கலவரத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும். அப்படி இருந்தாலும் சில காவலர்கள் அடி வாங்கிட்டாங்க. பெண் காவலர்களும் அடி வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணல எந்த மீடியாவும். அதுக்கான எதற்காக இதை மறைத்தார்கள்னு எனக்கு தெரியல. அந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெற வேண்டும்னு கேட்டால் நடைபெற்றே இருக்கணும். அது அமைதியான வழியில் போராடுற போராட்டம். அது எங்கே போராடணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே நாட்டுடைய இப்போ ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் வந்து செவ்வரது குச்சி தான் போயிருக்காரு காலேஜுக்குள்ளே போராட்ட போர்வைக்கு போயிருக்கா தெரியுமா உங்களுக்கு? பழைய காலத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது குயின் மேஸ் காலேஜ்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு அவர் செவ்வரது குச்சிலாம் போய் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க அந்த மாதிரி இல்லையே, அந்த பாதையில் உட்காந்து பேசுகிறான். என்ன நீதிபதி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு கேட்டால், நடைபாதையிலே வந்து பொதுமக்கள் நடப்பதற்கு தான் சொல்கிறாரு. நம்ம நீதிபதி ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு கனிவான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்களே சூமோட்டா விடுங்க, எங்கெங்கெல்லாம் நடைபாதைகளை எத்தனை நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்குது, எத்தனை பேர் அங்கே கடைகளை கட்டியிருக்கான், பில்டிங் கட்டியிருக்கிறான், சாலை வந்து சாலை நடப்பது தான் சாலை. இதோ அசோக் பில்லர்னு ஏரியாவில் அசோக் நகர் இருக்கு இல்லையா, அந்த பில்லர் பக்கத்தில் இருக்கிற இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த ரோடே வந்து கிட்டத்தட்ட 100 அடி ரோடு. அந்த 100 அடி சாலையை கிட்டத்தட்ட 50% இருக்குது. மீதி 50 அடி சாலையும் வந்து 2 பக்கமும் கடைகளை போட்டு ஆக்கிரமிச்சிட்டாங்க. சில பேர் வாகனங்களை வச்சு ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதெல்லாம் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும். நான் தகவல் பிரிவு கேட்டு பொதுநல வழக்குகளை வந்து தொடுப்பதற்கான எல்லா ஆயத்தமும் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5000 கடைகள் மேலே இருக்குங்க அங்கே 2 பக்கமும். அப்படியே அந்த சாலை முழுக்க நடைபாதை மூடிட்டானுங்க, புரியுதுங்களா? இப்போ அதே தான் நீதித்துறைகளில் இதெல்லாம் கவனம் செலுத்துங்க. இது சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவு போடுங்க. சென்னை மாநகராட்சி சில தவறுகள் செஞ்சுட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா தவறுன்ற சாதாரண இல்லை. எப்போ மேயர் இந்த பெண்மணி பிரியா அவர்கள் வந்தார்களோ அன்னையிலேருந்தே வந்து முறைகேடுகள் பாருங்கள், கக்கு சூழல்லாம் வந்துடுச்சு வெளியில். தமிழ்நாட்டில் வரி ஊழல் வந்திருக்குது, இது கக்கு சூழல் வரையும் வந்துருச்சு. நம்ம ஆளுங்க எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. இதில் மாநகராட்சியை தாண்டி நீதிமன்றத்தின் மேலே மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அதிருப்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுநல வழக்கு அந்த பெண்மணி போடுறாங்க. அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் சார்பாகவே எங்களுக்கு தனியாருக்கு இடமாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த பெண்மணியின் பொதுநல வழக்கு மட்டும் அவசர கதியில் விசாரிக்க வேண்டிய தேவை என்னப்படுது? அவசர கதி இல்லைங்க. நீங்கள் நிறைய அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டால், இந்த பெண்மணி தேன்மொழின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா பேர், காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. அவங்கள அங்கேருந்து இங்கே யாரும் ஊரில் ஆள் இல்லை. தேன்மொழி காஞ்சிபுரம் வந்து எப்படி வந்தாங்களா இல்லையான்னு டவர் லொகேஷன். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு சென்னை மீதான பொதுநல இல்லைங்க, வழக்கு எங்கே வேணால் போடலாம், அது இது இல்லை. இப்போ நான் வந்து கன்னியாகுமரி நடக்கிற வழக்குகளை நான் வந்து போட்டிருக்கேன். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சத்தீஸ்கரில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசு வந்து ஒரு சிசரிங் பண்ணுறதில் ஒரு 17 பேருக்கு மேலே வந்து அந்த பெண்களை டார்கெட் பண்ணி இறந்துட்டாங்க, சிசரிங் பண்ணி பண்ணுறதில்ல. அப்போது என்னுடைய வழக்கறிஞர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்ட்டு ஒரு வழக்கறிஞர், அவர் மூலியமாக நான் காலையில் பேப்பரை படுத்து மென்ஷன் பண்ணுறேன்.
உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் உடனடியாக அதுக்கு தீர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கான பொருளாதார உதவி மற்ற விஷயங்களை ஏற்பாடு பண்ணணும் அந்த அரசாங்கம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அந்த வழக்கில் ஒரு நபருக்கு வந்து 10 லட்சம் ரூபா வந்து இழப்பீடாக கொடுக்கப்படணும்னு அன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்னுடைய வழக்கில் தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டு, சத்தீஸ்கரில் அந்த முன்னாள் முதலமைச்சர் அஜித் ஜோகி அவர்கள் வந்து என்னை வந்து டெல்லியில் வந்து சந்தித்தார். தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இது போன்ற வழக்கை போட்டு இப்படி ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கான சில டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தாரு. எத்தனை மருந்து கம்பெனிகள் வந்து டூப்ளிகேட்டாக லைசன்ஸ் வாங்காமல் பண்ணுறாங்கன்ற விஷயமும் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கொடுத்தது. எனக்கு அதெல்லாம் வந்து உண்மையாகவே பெருமைப்பட ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம இந்திய பிரதிகள் எங்கே வேணாலும் வழக்கு தொடரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த அம்மா காஞ்சிபுரத்துக்கு வந்ததே அந்த வழக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு காவல்துறை செட் பண்ணி தான் வந்துச்சு. காவல்துறை அதிகாரிகள் அந்த அம்மாவை செட் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா சென்னைக்கு வந்திருப்பாங்கன்னா கூட தெரியாது. வந்திருந்தால் ட்ரெயினில் வந்திருக்கலாம், அங்கேருந்து நடந்து வரும்போது பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கார்பரேஷனுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ இடத்துல வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது முழுக்க முழுக்க செட்டப்பு. அந்த அம்மா பண்ணுறது காய்கறி வியாபாரம். ஒன்று கோயம்பேட்டில் காய்கறி வியாபாரம் வாங்கணும், அப்படி இல்லைன்னா பாரிஸ் கார்னரில் போய் வாங்கணும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து அந்த பக்கம் வந்தேன் போனேன் அப்படின்னு ஒரு கதை எப்பவுமே காவல்துறை ஒரு கட்டுக்கதை சொல்லும்ல, அந்த கட்டுக்கதையை வச்சு அவுத்து தான் வேலையை பார்த்து நீதிமன்றம் நம்புறாங்களா சார்? நம்பி தான் ஆகணும், நம்பி தான் ஆகணும். சில இடத்துல நம்பி தான் ஆகணும். ஏன்னா அரசு தரப்புல வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் யாரு? ரவீந்திரன். தூய்மை பணியாளர்கள் சார்பாக ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, அதை அவங்க விசாரிச்சிருந்தாலும் இந்த போராட்டம் இது நீங்க அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்கிறோம்னு வச்சுக்கலேன். நம்ம வழக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு 10 நாள் குறைஞ்சபட்சம் ஆகுது. இப்போ ஏற்கனவே நான் இந்த நீதித்துறையில் சில வழக்கறிஞர்கள் பண்ணக்கூடிய சட்டவிரோதமான செயல்பாடுகள், முன்னாள் நீதிபதிகள் செஞ்ச செயல்பாடுகளை வந்து ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு எனக்கு இப்போது முந்தான அபராதம் கூட எனக்கு விதிச்சாங்க இல்லையா. அந்த வழக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கு மேலே தான் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பெண்மணி வழக்கெல்லாம் உடனே அங்கே வந்து, ஏன்னா கவர்மெண்ட்டு தானே, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் உள்ளே உட்காந்து ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்க இங்கே கொடுக்குறதுல. அதெல்லாம் வந்து நிறைய அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் 15 நாள் 20 நாள் 1 மாதம்லாம் கடந்து இன்னும் வரை வழக்கு பதிவு பண்ண முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது. அது அதுக்குள்ள ஒரு சின்ன செட்டப் இருக்கும். இதையெல்லாம் பூசி மொழுகிறதுக்காக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திமுக அரசு சார்பில் பல திட்டங்களை தூய்மை பணியாளர்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக தங்கம் தென்னரசு இதை வெளியிட்டாரு. என்னன்னா, பணியின் போது இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் வழங்கப்படும், அவங்களுக்கு இலவச வீடு கட்டி தரப்படும், அவங்களுடைய பிள்ளைகளோட பள்ளிக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும், உயர்கல்விக்கும் நாங்கள் உதவித்தொகை ஊக்கத்தொகை வழங்குறோன்றாங்க. இதையெல்லாம் நீங்க வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி செய்யாம இப்போ செய்வதற்கான அவசியம் என்ன வருது? இப்போ கூட அவங்க கேட்ட விஷயங்களை நீங்க செய்யல, சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்ன்ற மாதிரி அவங்க கேட்காத விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? ஒருத்தர் இருக்கும் போது தண்ணி ஊற்றினா பரவாயில்ல, பாலை ஊற்றுறது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்கணும் அந்த மாதிரி தான் திமுக அரசு 4.5 வருஷமாக செய்ய முடியாத விஷயத்த 6 மாதம் தான் ஆட்சியில் இருக்க போகிறீங்க. அதுவும் கூட கடுமையான ஒரு நெருக்கடியை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்ற தெரிஞ்ச உடனே நான் 10 லட்ச ரூபா தரேன், 5 லட்சம் தரேன் அப்படின்னு மக்களை வந்து, அரசாங்கம் என்பது பொதுமக்களை சார்ந்து தான் இருக்கணும், பொதுமக்கள் நலன் கருதி தான் நம்ம வேலை செய்யணும். இது வந்து அவங்க ஏதோ புதுசாலாம் ஒன்று தேவை. இதுவும் கடந்த ஆண்டு காலமாக இப்போ ஒரு 15 ஆண்டு காலமாக இவங்க போராடிட்டு இருக்க விஷயந்தான். அவங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு கேட்கறது என்ன தவறு இருக்குது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் அந்த அம்மா ஒவ்வொரு பெண்மணி அந்த ஜாக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், எல்லாம் கிழிஞ்சு போய் அது சென்னை மாநகராட்சின்னு போட்டு தான் கொடுத்தாங்க. இப்போ இதே அரசாங்கம் என்ன சொல்லுது, என்கிட்ட அவங்க வேலையே செய்யலை, சப்கான்ட்ராக்டில் வேலை செஞ்சாங்க, கான்ட்ராக்டில் வேலை செஞ்சாங்க, அவங்க வேறு ஒருத்தில் இருந்தாங்க, அவுட் சோர்ஸில் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பொய் சொல்லுது. திமுக அரசாங்கம் பொறுத்தவரை எப்போவுமே பொய் தாங்க சொல்லும். உண்மை எந்த அரசாங்கம் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்களேன். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையும் நீங்கள் என்னத்தான் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து லட்டு கொடுக்குறேன், பூந்தி கொடுக்குறேன், ஜாங்கிரி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கூடிய விஷயமா இருக்கும். வாழ்வாரத்தில் அவனுக்கு கை வச்சு இப்போ வந்துட்டு நீ வந்து அதை தரேன்னு சொல்லி, ஏன் நீ அரசாங்கமே தரலாமே இந்த வேலையை, ஏன் இன்னொருத்தன் தனியார் கொடுக்கணும்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அதில் என்ன உங்களுக்கு பயன் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கு கிளீனாக தெரியுது. ஆனால் இந்த போராட்டம் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. பெரிய தமிழ்நாடு முழுக்க இது வந்து ஒரு பெரிய அதிர்வலைவை ஏற்படுத்துச்சு இந்த போராட்டம். அந்த தூய்மை பணியாளர்கள் மிக அழகாக நேர்த்தியாக எந்த விதமான சின்ன அசம்பாதம் கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. ஆனால் கடைசி நாளுக்கு வந்து அந்த
சில தீவிரவாத அமைப்புகள் நக்சல் குரூப்புகள் எல்லாம் உள்ள வந்து அதை கலைக்கிறதுக்கான முயற்சி எடுத்ததில் மிக திறமையாக மீண்டும் சொல்கிறேன் காவல்துறை கையாண்டது பாராட்டக்கூடிய விஷயம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா சார் எப்படி சார் காவல்துறை கையாண்டது பாராட்டத்தக்க விஷயம்னு சொல்ல முடியும்? வழக்கறிஞர் வளர்மதி, நிலவுமொழி செந்தாமரை அவங்களெல்லாம் பொழப்பே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இவங்களாம் போராளியா சார்? போராளின்றதை தாண்டி ஒரு பெண் பெண்ணை இழுத்து போகக்கூடிய விதம் இருக்குல்ல? இல்லைங்க, இவங்களாம் போராளியா? உள்ள வந்து பாருங்க, நான் ஏற்கனவே வளர்மதி மேலாம் வழக்கு தொடுத்துருக்கேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை தூண்டு விதமாக சில விஷயங்களை பேசுறது, கலவரத்தை ஊண்டுற ஒரு விஷயம், மாணவர் கேம்பஸ்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான சூழ்ச்சிகள், அரசியல் சூழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுன்னு நான் ஒரு வழக்கை போட்டிருக்கேன். அது இன்னும் இப்போ நிலவில் தான் இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்தில். வளர்மதியை போன்ற நபர்கள்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய நபர்கள், அவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி சிறைச்சாலை வைக்க வேண்டிய நபர்கள். அவங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவங்க பின்னாடி என்ன நம்ம அமைப்புகள் இருக்குது? யாருங்க அவங்களுக்கு இவ்வளோ ஃபண்டு தரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வளர்மதியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க பாருங்கள், ஏன்னா அப்படியேப்பட்ட என்ன சரித்திரத்தை படைச்சிட்டாங்க, கலவரத்தை உருவாக்குறாங்க. ஒரு அரசாங்கம் வந்து கலவரத்தோடவே இருக்கணும். அவங்க நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க. நான் தூத்துக்குடி மேரட்டில் மிக தெளிவாக அவனுடைய உரிமையை போராடிட்டு இருந்தான். அந்த உரிமை போராட்டக்குழு இப்போ இந்த வழக்கறிஞர் சொன்ன வைத்திய வாஞ்சிநாதன் ஒரு நபர்லாம் போய் உள்ள புகுந்து அதை கலவரத்தை உருவாக்கி ஒரு துப்பாக்கி சூடு நடத்தி இவ்வளோ பெரிய கொலைகளை வந்து பண்ணுற அளவுக்கு கொண்டு நிற்க வச்சுட்டாங்க. நான் எப்போ சொல்கிறேன், போராட்டம் அறவழி போராட்டமாக இருக்கப்படணும். அந்த தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டம் மிக தெளிவான, அறிவுபூர்வமாக, சாந்தமாக, சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் போராட்டம் நடத்தியதை கடைசி நாள் நீதிமன்றம் உத்தரவு விட்டதுக்கு பிறகு தான் அவங்க வந்து அப்புறப்படுது. இல்லைங்க, இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா சம்மந்தமே இல்லாதவர்கள். அந்த அம்மா வந்து காவல்துறை அவருக்கு வந்து தூண்டுதல் கொடுத்துருக்கு, அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. நான் வந்து தூரங்க, காவல்துறை தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ணுறாங்கன்னு அடித்து சொல்வேன். எவனுக்கும் பயப்பட போகிறதுக்கு இல்லை. நம்ம வாழ்க்கையில் பயன்றது ஒன்று, கடவுளை தவிர யாருக்கும் பயப்படுவேன். தப்பு பண்ணால் தான் பயப்படணும். ஆனால் இந்த முறை காவல்துறை கையாண்ட விதத்தில் என்ன ஒரு சில சம்பவங்கள் தெரியலன்றதை சொல்ல வரேன். குறிப்பாக அங்கே பெண் காவலர்கள் மற்றும் ஆண் காவலர்கள்லாம் அடிச்சிருக்காங்க. அது ஒரு கூட்டம் இருக்குங்க. இந்த சந்தில் 10 பேரில் ஒருத்தன் வந்து குத்துவான், ஏதோ ஒன்று ஆயிருக்கும். நாளைக்கு அந்த அடி வாங்கிய காவல்துறை அதிகாரிகள் வந்து சில பேர் வந்து பயந்துட்டாங்க. அவன் திரும்பி அடிச்சிருந்தாலும் என்ன இருக்கும்? காவல்துறை வந்து அடக்குமுறையை ஒழுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போராட்டம் மறுபடியும் வந்துடுமா? வேறு பிரச்சனையா? ஆனால் அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன். நேற்று அந்த கலவரம் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த ஒரு குரூப் வந்து பாருங்க, அரசாங்கம் செய்தது மிகப்பெரிய துரோகம் அந்த மக்களுக்கு. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நேற்று அந்த போட்ட காலத்தில் நடந்த சில கொஞ்சம் அசம்பவம் மாறி இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. சென்னை மாநகரம் சம்பிச்சிருக்கோம். இதையெல்லாம் நான் அதான் சொல்கிறேன். நான் என்றைக்குமே காவல்துறை வந்து தவறு செஞ்சால் தவறு செஞ்சது தான் சொல்லுவேன். திறமையாக செயல்பாடு செஞ்சோம்னா திறமையாக பாருங்க. அதனால் எனக்கு வந்து விமர்சனம் செய்யணும், காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கணும் என் வேலை கிடையாது. பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் உட்கார வைக்கணும். ஏன்னா நாளைக்கு இதே நீதிமன்றம் வேற ஒரு உத்தரவு வரும், என்ன பண்ணுவீங்க? நான் நீதிமன்ற உத்தரவுகளை நான் மதிக்கக்கூடியவங்க. நீதிமன்றம் சொன்னால் அது சரியாக இருக்குன்றதான் நான் நம்புவேன். அது எனக்கு எதிராக இருந்தால் கூட அது நீதிமன்றத்தை நான் மதித்து தான் ஆகணும். வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய வளர்மதியோ தேன்மொழி வளர்மொழி இந்த என்னமோ மொழிகள் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சும்மா வந்து போலி போராளிகள். இப்போ இவங்க மேட்டில் ஏன் போராடாமதுக்கு? திருப்பூர் மேட்டில் போராடிக்கணும்ல போராளிகள்லாம். எங்கே போகிறாங்க? வெளியூர் டூர் போயிட்டாங்களோ? இவங்கெல்லாம் சுற்றுலா போயிட்டாங்களோ? இந்த போலி போராளிகள், பெண் போராளிகள்ன்ற போர்வையை சுற்றிட்டு இருக்க இந்த கும்பலெல்லாம் எங்கேயாவது வந்து மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் அப்படின்னு நாடு கடத்தினாங்களா என்ன? இப்போ தான் வந்து தூங்கி அந்த வெளியே வந்திருக்காங்களா? சும்மா இவங்கெல்லாம் வந்து அது கலவரத்தை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் வருவாங்க. அவங்களாம் தயவு செய்து வந்து இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச சீரழிவுகள். அதை நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். அந்த மக்களுக்கான தீர்வை கண்டிப்பாக கிடைச்சாகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த தூய்மை பணியாளர்களுடைய வலியும் வேதனையும் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அது அவர்களாக இருக்கிற வரையும் அது பிரச்சனை இல்லை. அதை வச்சு நீங்கள் வேற ஒரு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டி. தூய்மை பணியாளர்களின் இந்த போராட்டம் குறித்த நிறைய கருத்துக்களை எங்கள் கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.